வணக்கம் பவித்ரா. அதாவது கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டம் பீலகி தாலுகா எதனட்டி கிராஸ் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் இன்னும் 10 நிமிடங்களில் வீட்டுக்கு செல்வதற்காக அங்கு சாலையோரம் நின்றிருந்தனர். அப்போது மண் நிரப்பிய டிப்பர் லாரி ஒன்று திடீரென வந்து அந்த லாரியின் டயர் வெடித்த காரணத்தால் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் அவர் நின்றிருந்தவர் மீது கலந்தது. அப்போது அவர்கள் 5 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருமே மண்ணுக்கடியில் சிக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் அனைவருமே விவசாய கூலி தொழிலாளர்கள். அதாவது 72 வயது எங்கப்பா, அவரது மனைவி 66 வயது எல்லவா மற்றும் அவரது மகள் 40 வயசு நாகவா மற்றும் நாகவாவின் கணவர் அசோகா வயது 48 மற்றும் அந்த எங்கப்பாவின் மகன் குண்டல்லியா அப்படின்ற 40 வயது நபர் ஒட்டுமொத்தம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் பலியாகியுள்ளனர். தற்போது இவர்களின் சடலம் பீலகி தாலுகா அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு பாகல்கோட்டை மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு பிரசன்னா மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பீலகி தாலுகா கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியான சம்பவம் அந்த கிராமத்தையே, அதாவது பாதரத்தினி கிராம மக்களே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பிரேத பரிசோதனை இன்னும், அதாவது இன்று காலை ஒரு 9 மணிக்கு பிறகு பீலகி அரசு மருத்துவமனையில் நடைபெறும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.